வணக்கங்க. இது என்ன வீடியோன்னா உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நம்ம வேவிச்சு எடுத்துக்குவோம். நம்ம அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயம், அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டேங்க. சமைச்ச அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி அதுவே செஞ்சுருவேன். கடுகு உளுந்த பருப்பு எதுவுமே போட்டு தாளிக்க வேணாங்க. குட்டி குட்டியாக வெங்காயத்தை அரிஞ்சு புளி போட்டு எண்ணெயில் வதக்கிக்குங்க. வித்தியாசமாக நான் செய்கிறத மாதிரியே செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு உப்பு போட்டுக்கிறேன். நறுக்கி வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலைங்க. அதுக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச சோம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அவிச்சு மசித்த உருளைக்கிழங்க நம்ம வதக்கின மசாலாவோட சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க. இதை கிண்டி இறக்கி ஆற வச்சு உருண்டை பிடிப்போம். பாருங்கள், நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலா இது வந்துங்க. இதில் நான் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் மல்லித்தலை எதுவுமே சேர்க்கலை. பூண்டு இஞ்சி எதுவுமே சேர்க்கலைங்க. இது நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, எல்லாருமே அதை தான் போட்டு செய்கிறாங்க. நான் என்ன இதில் சேர்த்துருக்கேன்னா, குட்டி குட்டியாக அரிஞ்ச வெங்காயம், இந்த மீடியம் பல்லாரி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெருசில் இருக்கும்ல, சின்ன சின்னமாக அதை ஒரு கப் நிறையா போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம வீட்டிலே அடித்த சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாய்லாம் சேர்த்தோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது. அது அப்படியே உருளைக்கிழங்கும் அப்படியே மசியில் ஒரு மாதிரி உரைக்கும். அதனால் நான் மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பாலாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னமாக எடுத்து பாலாக எடுத்துக்கலாம். இந்த மசாலாவங்க நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம் அதுக்கெல்லாம் அது மாதிரி வச்சு கொடுக்கலாம். கூட்டா செமையாக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்லாம். அப்புறம் தக்காளி சேர்க்காமல் சில பேர் தக்காளி பழமே சேர்க்கக்கூடாது குருமாவோடம்பாங்க. இந்த பூரி அதுக்கெல்லாம் கிழங்கு மசியலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து பெரட்டினாப்புல கொடுத்தா சாப்பிட்லாங்க. செமையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாலாக உருட்டி எடுத்துக்குவோம். நல்லா மசிஞ்சிருச்சு. உப்பு போட்டே அவிச்சோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோம்புத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா, இது சில பேருக்கு வாய்வுமுங்க. அதை எடுத்துருங்க அந்த சோம்புத்தூள். அதுக்கு தான் அதை போட்டிருக்கேன். வீட்டிலே வறுத்தடித்த சோம்புத்தூள், வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கலாம், சும்மா சாப்பிட்லாம். தேங்காய் சட்னியோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எண்ணெயெல்லாம் அதிகமாக இல்லை, இப்படி குட்டி குட்டி பாலாக எல்லாம் ஊற்றினோடனே நான் காமிக்கிறேன். குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு ரெடி பண்ணுவோம். மாவுங்க இது கடலை மாவு, 1 டம்ளர் கடலை மாவும் அரை டம்ளர் பச்சரிசி மாவும் சேர்ந்து நல்லா கலந்துருக்கேன். கலந்து விட்டுக்கிட்டு இதில் சால்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அதையும் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்குங்க. இந்த மாவு போதும். ஏன்னா நம்ம கொஞ்சம் உருண்டைகள் தான் பிடிச்சிருக்கோம், 10-15 உருண்டை. அப்புறம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இதை சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம போண்டா மாவு நினச்சி போகிற அளவுக்கு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்குவோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி முக்கி அதில் போடுறது மாதிரி இருக்குங்க. பஜ்ஜி மாவு மாதிரி தான். நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி மாவை ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக போயிடும்.
அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த பதம் போடும். இதனால் இது ரொம்பவோட கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றி தண்ணி ஊற்றுக்குவோம். இந்த பதம் போதும். இங்கே பாருங்கள், இந்த பதம் போதும். இப்போ வாங்க போண்டாவை போட்டு பொரிப்போம். போண்டா பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுட்டாங்க. இப்போ கரைச்சி வச்ச மாவில் நம்ம இதை முக்கி முக்கி அப்படியே போட்டு பொரிப்போம். அடுப்புனால டக்குன்னு எண்ணெய் காஞ்சிரும். கேஸாக இருந்தால் குறைச்சி வச்சுக்கலாம். இதை அப்படியே பரட்டிக்குவோம். அதெல்லாம் வெந்த மசாலா தான். இந்த போண்டா மட்டும் பொரிஞ்சால் போதும். பாருங்கள், அவ்வளோ பிஸ் பிஸ்ன்னு வந்துருக்கு பாருங்கள். எடுத்தோடனே காமிக்கிறேன் பாருங்கள். எடுத்த போண்டா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு மொறு மொறுன்னு. இப்போ வந்து மிச்சத்தையும் போட்டுட்டேன். எடுத்த உடனே மொத்தமாக எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எவ்வளோ செம்மையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக முறு முறுன்னு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் பாருங்கள், இதே மெத்தேடில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மசாலாவெல்லாம் அதிகமாக பச்சை மிளகாலாம் சேர்க்க வேண்டாம். நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஸ்கூல் விட்ட உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அவ்வளோதான் வேஸ்ட் பண்ணுவானே, இதை மட்டும் போட்டு செய்யுங்க, அவ்வளோ செம்மையாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ நான் அவ்வளோதான் வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி போடலான்னு இருக்கேன். நான் போன வாரம் ஒரு வீடியோ தான் போட்டேன். என்னால் முடியலை. பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. வேஸ்ட்டாக போட்டு பார்த்தா தானே போட ஆர்வம் இருக்கும். அதனால் ஒரு வீடியோ தான் போட்டேன். நாளைக்கு போடலான்னு இதை எடுத்தேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் சமையலில் இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டை நான் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க.